அன்புள்ள ஒய்மன் நேயர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள் ஒரு 4 பேர் காஷ்மீரில் பஹல்காம் என்ற இடத்துல 25க்கும் மேற்பட்ட இந்திய சுற்றுலா பயணிகளை சுட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. அதில் 25க்கும் மேற்பட்டவர்கள், அதில் குழந்தைகள், முதியவர்கள், பெண்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறந்துருக்கிறாங்க. இந்த தாக்குதல் இந்திய மக்கள் அனைவரும் வன்மையாக ஒன்றுபட்டு சேர்ந்து கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடந்த போது இந்த தாக்குதலுக்கு பின்னாடி இதுவரையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கோ அல்லது காயமடைந்தவர்களுக்கோ இதுவரை ஆறுதல் சொல்வோ அவர்களை சந்திக்கவோ பார்த்தீங்கன்னு சொன்னா போல. ஆனா அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, தாக்குதல் நடந்த மறுநாள் பீகார்ல உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் தேர்தல் நடப்பதற்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டு அங்க ஒரு 5 லட்சம் கோடிக்கு 10 லட்சம் கோடிக்கு திட்டங்களை துவக்கி வைக்கிற ஒரு நாடகத்தை பிஜேபி மோடியும் பார்த்தீங்க சொன்ன நடத்துவார்கள். அப்படி ஒரு நாடகத்தை பார்த்தீங்க சொன்ன பீகார்ல இந்த ஆண்டு தேர்தல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள பார்த்தீங்கன்னா பீகார்ல தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதுக்கடுத்து தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்தல் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து ஒரு 5 மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதலுக்கு மறுநாள் மோடி பீகார்ல நிதிஷ், இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடைபெறக்கூடிய பீகார்ல நிதிஷ்குமார் பக்கத்தில் உட்கார்ந்து அங்க திட்டங்களை துவக்கி வைத்து தேர்தல் பிரச்சாரம் மாதிரி அவர் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பஹல்காம் தாக்குதல் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பிரதமர் மோடி பேசும்போது பாத்தீங்கன்னு சொன்னா, எனது உடம்புல ரத்தம் ஓடல, சிந்தூர் அதாவது குங்குமம் தான் ஓடுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா பேசினார். அதையொட்டி நடிகர் பிரகாஷ் ராஜ் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு விஷயத்தை பதிவிட்டு இருந்தார். உண்மையிலே நரேந்திர மோடியுடைய நரம்புகள்ல தேர்தல்கள் தான் ஓடுகிறது அப்படின்னு சொல்லி. உண்மையிலே என்ன சொன்னா, இப்ப அது சம்பந்தமா தான் பேச போறோம். இந்திய தேர்தல்களை வெல்வது எப்படி அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னு சொன்னா பாரதி புத்தகாலயம் அந்த புத்தகத்தை ஒரு 275 பக்கம் கொண்ட அந்த நூலை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த நூலை எழுதியவர் யாருன்னு சொன்னா, இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக்சிகன் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தை படித்துக் கொண்டிருந்த மாணவர் தான் அந்த நூலை எழுதினார். பொதுவாக சொன்னா இந்தியாவிலிருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க படிச்சு முடிச்சுட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல வேலைக்கு சேர்ந்து நிறைய சம்பாதித்து கொண்டு ஒரு 10-15 வருஷம் நல்லா சம்பாதிச்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் செட்டில் ஆகி இங்க ஏதாவது பண்ணலான்னு நினைப்பாங்க. இதை நான் சொல்ல, அந்த நூல் ஆசிரியர் முன்னுரையில அதான் சொல்றாரு. ஆனா அமெரிக்காவுடைய வாழ்க்கை முறை அவர்களை அப்படி அமெரிக்காவில் வெளியேறுவதற்கு அனுமதிக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த நூலாசிரியரா இருக்கிற சிவசங்கர் சிங்க்கு மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா, அப்படி கார்பரேட் நிறுவனங்கள்ல வேலைக்கு போய் சேர்ந்து சம்பாதிக்கணும்ன்ற ஆர்வம் அவருக்கு இல்லை. அவர் என்னன்னா, இந்தியாவில் அரசியல்ல நுழையணும் அப்படின்னு தான் அவருக்கு ஆர்வம். இந்த நூலை தொடங்கும் போதே அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கிற வாக்காளர்களால் மட்டுமே சிறந்த மக்களாட்சியை தர முடியும் என்று அமெரிக்காவை உருவாக்கிய தலைவர்கள் உருவாக்கினார் ஜெப் தாம்சன் கூறிய அந்த
வார்த்தைகளை மேற்கோள் காட்டி தான் இந்த நூலை அவர் வந்து ஆரம்பத்தில் அவர் வந்து தொடங்குறாரு. தொடங்கிட்டு அந்த நூல்ல சொல்லக்கூடிய நடுவில் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நான் ஆரம்பத்தில் சொல்றேன். இந்த நாடு மட்டும் இல்லை, இந்த உலகமே வந்து மோசமான தலைவர்கள் கையில, மோசமான அரசியல்வாதிகள் கையில வந்து சிக்கி கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அரசியல் ஆர்வம் இல்லாதவர்கள், அரசியல் வேண்டாம் என்று சொல்லுவார்கள், அரசியல் மோசம் என்று நினைத்து ஒதுங்கிக் கொள்வார்கள் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மோசமானவர்கள் கையில வந்து இந்த நாடும் சரி உலகமும் சிக்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த நூலினுடைய ஆசிரியர் சிவசங்கர் சிங் வந்து அழுத்தம் திருத்தமா கூறுறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, பொருளாதாரத்தை படித்து முடித்த உடனே அவர் அரசியல் நுழையணும்னு ஆசை அவருக்கு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதுக்கான முயற்சிகள் அவர் இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு என்பது அவருக்கு வந்து கிடைக்குது. அது என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய PRS என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் வந்து ஃபெலோஷிப் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து ஒரு தேர்வை நடத்துறாங்க. அந்த தேர்வுல 52 பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர்வு செய்யப்படுகிறார்கள். அந்த தேர்வை வந்து இவர் வந்து அமெரிக்காவில் விடியற் காலையில 4:30 மணிக்கு வந்து சிவசங்கர் சிங் வந்து இந்த தேர்வை PRS அந்த தொண்டு நிறுவனம் நடத்தக்கூடிய அந்த ஃபெலோஷிப் அந்த தேர்வுல வந்து 4:30 மணிக்கு கலந்து கொண்டு அந்த 52 பேர்ல ஒருத்தரா அவர் வந்து தேர்வாகிறார். இந்த ஃபெலோஷிப் திட்டம் வந்து என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஃபெலோஷிப் திட்டத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட 52 பேரும் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கீழே ஒரு 11 மாதங்கள் வந்து வேலை செய்யணும், கொள்கை வகுப்பாளர்களாக வேலை செய்யணும். அப்படின்னா என்னன்னு சொன்னா, நாடாளுமன்றத்துல அந்த சம்பந்தப்பட்ட உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புவதற்கான கேள்விகளை தயாரிப்பது, தொகுதி பிரச்சனைகளை வந்து கண்டறிந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களுக்கு அந்த மனுக்களை அனுப்புவது, அதை ஃபாலோ பண்றது தான் இவங்களுடைய வேலை. இவர் வந்து இந்தியாவுக்கு வந்து அந்த மெக்சிகன் பொருளாதார முடிச்சுட்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபெலோஷிப் திட்டத்தில் அந்த வேலையில இணைகிறாரு. இவருக்கு அதுக்கு வந்து மாதம் வந்து 20,000 ரூபாய் ஊதியமாகவும் அந்த PRS தொண்டு நிறுவனம் வந்து இவருக்கு வந்து தருது. இந்த இவர் வந்து சிக்கிம் ஜனநாயக முன்னணி, இந்தியாவில் சிக்கிம் மாநிலத்தில் ஒரே ஒரு MP தொகுதி தான் இருக்குது. அந்த சிக்கிம் ஜனநாயக முன்னணின்ற அந்த கட்சியினுடைய MP அவர் வந்து அவர் பேர் வந்து ஏதோ ஒரு பேர் வந்து ராயின்னு வந்து சொல்றாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய IIT-யிலும் இந்தியாவுடைய மிக மிக உயர்கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய IMM-லையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா படித்தவர் அந்த MP. அவருக்கு கீழே வந்து இந்த சிவசங்கர் சிங் வந்து உதவியாளரா இருக்கிறாரு. மற்ற 52 பேரும் ஒரு MP-க்கள் கீழே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உதவியாளராக இருக்கிறாங்க. இந்த 11 மாத வேலையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து என்னன்னா, இந்த சிவசங்கர் சிங் முக்கியமா என்னன்னா, இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகம் எவ்வளவு கேலி கூத்தாக்கப்படுகின்ற ஒரு விஷயத்தை இந்த ஃபெலோஷிப் திட்டத்தை அந்த 11 மாதத்துல வந்து வேலை செய்யும் போது அவர் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து அந்த நூல்ல குறிப்பிட்டு காட்டுறாரு. அது என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 கேள்விகள் வரை வந்து கேட்கலாம். அதை 15 நாளுக்கு முன்னாடி நாடாளுமன்ற சம்பந்தப்பட்ட அலுவலர் அந்த செயலாளருக்கு வந்து அந்த கேள்வியை வந்து சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து எழுதி கொடுத்துடணும் 15 நாட்களுக்கு முன்னாடியே. ஆனா அப்படி எழுதி கொடுத்தாலும் எல்லா கேள்விக்கும் வந்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு 230 கேள்விகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு எழுத்து மூலம் என்பது சம்பந்தப்பட்ட துறையிடம் இருந்து அந்த கேள்விக்கு வந்து எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டாரோ அவருக்கு வந்து பதில் தரப்படும். ஆனா நாடாளுமன்றத்துல ஒரு 5 நட்சத்திர கேள்விகள் என்பது ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கப்படும். நாடாளுமன்றம் கூடும் போது 5 நட்சத்திர கேள்விகள் வந்து ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கப்படும். அதுக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதில் சொல்வாரு. அப்படி பதில் சொல்லும் போது அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி இந்த 5 கேள்விகள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படும்னா குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும். இந்த குலுக்கல் முறையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க இந்த சிவசங்கர் சிங் இந்த குழு வந்து கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கேள்விகளை ஒரே குறிப்பிட்ட கேள்விகளாகவும் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சேர்ந்த MP-களாகவும் தொடர்ந்து ஒரே கேள்வியை கேட்கிறாங்க.
இது எப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது தான் வந்து ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கி நாடாளுமன்றத்தினுடைய அந்த வெப்சைட்ல ஊடுருவி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லாட்டரி குலுக்கல் முறையில் நடக்கக்கூடிய மோசடிகளை கண்டுபிடித்து இந்த நூல்ல அதை வந்து அவர் வந்து எழுதுகிறார். அதாவது பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு கேள்விகளை கேட்பது. அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, பிஜேபி, சிவசேனா இந்த எம்பிக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரே மாதிரி கேள்வியை அவங்க வந்து கேட்கறாங்க அப்படின்றதையும் அவங்க கண்டுபிடிச்சு இதுல வந்து மோசடி நடக்குதுன்ற இது எப்படிப்பட்ட மோசடிகள் நடைபெறுகிறது அப்படின்ற ஒரு கட்டுரையை அவர்கள் வந்து சமூக வலைதள பக்கத்துல எழுதி அதை வந்து நரேந்திர மோடி அன்றைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கைய நாயுடுக்கு உட்பட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள வந்து டேக் பண்ணி அவங்களுக்கு வந்து அதை கட்டுரையை வந்து பாஸ் பண்றாங்க. ஆனா இவங்க மேல வந்து எந்த நடவடிக்கை எடுக்க, ஏன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட பேரு எந்த ஒரு பெரிய குறிப்பிட்டு அந்த கட்டுரைகளை வந்து அவங்க சுட்டி காட்டல அப்படின்றத அவர் வந்து அந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாரு. இந்த காலகட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2005 2006 காலகட்ட அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் 2வது ஆட்சியுடைய காலகட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் பணம் பெற்றுக்கொண்டு கேள்விகளை கேட்கிறார்கள் என்று சொல்லி ஒரு 10 எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி நீக்கமும் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதையே நம்ம வந்து நூலாசிரியர் சொல்றாரு, நம்ம இது சொல்வதையும் இதையும் சேர்த்து நம்ம வந்து கவனத்தில் நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றதா இது. இந்த 11 மாதம் இந்த வேலை முடிச்சுட்டு வந்து அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அடுத்தா வந்து பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனத்தில் அவர் வந்து உடனடியாக இணைகிறாரு. பொதுவாக என்ன பிரசாந்த் கிஷோர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து ஏதோ ஆரம்பத்தில் வந்து அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் அப்படின்னு வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா ஆரம்பத்தில் அவர் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளராக அவர் இல்லை. அவரு ஐநாவு ஊட்டச்சத்து குறைபாடுடைய நாடுகள் மக்கள் இருக்கக்கூடிய நாடுகள்ல ஐநாவுக்காக வேலை பார்த்தவர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர். அப்படி வந்து நான் குஜராத்ல வந்து 2010-11 காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குஜராத் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மோடி இந்தியாவிலேயே வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள மக்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுன்னா குஜராத் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலிடம் வைக்குது. அப்ப குஜராத்ல வந்து இந்த பிரச்சனை சம்பந்தமா இவர் வந்து என்னன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் இது சம்பந்தமா ஒரு கட்டுரையை வந்து ஒரு பத்திரிகையில வந்து எழுதுறாரு. இதையொட்டி நரேந்திர மோடியோட பிரசாந்த் கிஷோருக்கு தொடர்பு ஏற்பட்டு இது சம்பந்தமா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு சம்பந்தமா நரேந்திர மோடி பிரசாந்த் கிஷோர் விவாதம் என்பது நடக்குது. இந்த விவாதம் என்பது நடக்கும்போது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு 2012 குஜராத் தேர்தலில் நரேந்திர மோடிக்காக தேர்தல்ல சில வேலைகளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து பாக்குறாரு. இந்த சூழ்நிலை தான் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஜெயிச்சு மீண்டும் 2012 வந்து குஜராத் முதலமைச்சரா நரேந்திர மோடி பதவி இருக்கிறாரு. இதுக்கு அடுத்த கட்டமா இவங்க பிரசாந்த் கிஷோருடைய மோடியினுடைய நட்பு நெருங்கி மோடியை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வேலையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 பேருமே சேர்ந்து திட்டமிடுறாங்க. அப்படி திட்டமிடும் போது தான் வந்து 2014 தேர்தலில் பிரதமராக வந்து மோடி வந்து வேட்பாளராக நிறுத்தப்படுறாரு. பிரசாந்த் கிஷோருடைய அந்த தேர்தல் வியூகம் வந்து எப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நபரை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து அவருடைய பிம்பத்தை வலுவாக மக்கள் மத்தியில அனைவருடைய மனதிலும் வந்து பாத்தீங்கன்னா வலுவாக கட்டமைப்பது. ஒரு நபரை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து வலுவாக அந்த நபரை வந்து மக்கள் மத்தியில ஒரு வலுவான பிம்பமாக கட்டமைப்பது அப்படின்றதுதான் பிரசாந்த் கிஷோருடைய வியூகம். அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல சில விஷயங்கள் மக்கள் மத்தியில மனதுல படக்கூடிய மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை மட்டும் அவர் வந்து ஹைலைட் பண்ணுவாரு. அப்படி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா குஜராத் வந்து இந்தியாவில வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமா வந்து மாறிடுச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் அதிகமாக குஜராத்தில் தான் முதலீடு செய்யறாங்க. குஜராத்தில் வந்து அபரிதமான வேலை வாய்ப்புகளை வந்து மோடி வந்து உருவாக்கி இருக்கிறாரு. இப்படி எல்லாம் வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து நடத்தி மோடி வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறுத்தப்பட்டாரு. அதையொட்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2014 தேர்தலை ஒட்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரச்சாரம் அதாவது நமக்கு வந்து தெரியும்
இந்த மோடியை மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது இந்தியாவையே அவர் வந்து தலைகீழாக மாற்றப் போகிறாரு, இந்தியாவையே மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றப் போகிறார் என்ற ஒரு பிரச்சாரத்தை பிரசாந்த் கிஷோரால் வலுவாக முன்னெடுக்கப்பட்டு, என்ன அந்த நூலாசிரியர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பல ஐடி நிறுவனங்கள்ல பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கிய ஊழியர்கள், பல உயர் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள் உட்பட வந்து பாத்தீங்கன்னா எந்த சம்பளமும் எங்களுக்கு வேணா, நாங்க மோடிக்காக இலவசமா வேலை செய்யறோம்னு சொல்லி அப்போ வந்து பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனம் வந்து பேர் வந்து ஐபேக்ல சிஎம்ஜின்ற பேர்ல தான் அவங்க வந்து அவர் வந்து வேலை செய்யறாரு. அந்த சிஎம்ஜி அலுவலகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஐடி நிறுவனங்கள்ல வேலை பல லட்சம் சம்பளம் வாங்கின அந்த ஊழியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள்லாம் இலவசமா வந்து எங்களுக்கு எந்த படம் வேணா மோடிக்காக வேலை செய்யறோம் நாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதனாலதான் வந்து குறிப்பிட்டு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, கருப்பு பணத்தை மீட்போம், இப்படி ஒரு சில விஷயத்தை மக்கள் மத்தியில ஹைலைட் பண்ணி இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மோடி வந்து அது இன்னொரு விஷயத்தையும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பிரசாந்த் கிஷோருடைய இது என்னன்னா, இந்த விஷயங்களை சமூக ஊடகங்கள் மூலம் 2014 தேர்தலுக்கு பின்னாடி தான் 14 தேர்தல் தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் வலுவாக சமூக ஊடகங்கள் மூலமாகவும் அச்சு ஊடகங்கள் மூலமா தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு இந்த வலுவாக அந்த பிம்பங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஏற்பாடு வந்து பிரசாந்த் கிஷோர் 2014 வருகைக்கு அப்புறம் தான் இந்த இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடக்குது. இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து உங்களுக்கு தெரியும், மோடி வந்து அதாவது பிரச்சாரத்தை எப்படி வடிவமைக்கிறது அப்படின்றது அந்த ஒரு கலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேர்தல் பிரச்சார நிறுவனங்கள் எப்படி திட்டமிடுறாங்கன்னு சொல்றது இந்த நூலாசிரியர் சொல்றது என்னன்னா, மோடி வந்து ஒரு டீ கடையில உட்காந்து, உங்களுக்கு தெரியும் சாய் பே சச்சா அப்படின்ற அந்த நிகழ்ச்சிக்கு பேரு, மோடி வந்து ஒரு டீ கடையில உட்காந்துக்கின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடியவர்கள், ஐடி ஃபீல்டு இருக்கக்கூடியவங்க இப்படி வந்து பலர் வந்து மோடி கிட்ட கேள்வி கேட்பாங்க, மோடி வந்து அது சம்பந்தமா பதில் வந்து சொல்லுவாரு. இப்ப இதுக்கு பேர் வந்து சாய் பே சச்சா அப்படின்னு. இந்த நிகழ்ச்சியை வந்து இது வந்து என்னன்னா, காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு மேட்டுக்குடி வர்க்கத்தை சேர்ந்த தலைவர்களை கொண்ட குடும்பம், அவங்களுக்கு ஏழைகளுடைய கஷ்டங்களை பத்தி தெரியாது. மோடி வந்து ஒரு சாதாரண டீ ஏழைத்தாயின் ஒரு டீ வித்து அவர் இன்னைக்கு இந்த நிலைக்கு உயர்ந்துக்கிறாரு, அவருக்கு ஏழைகளுடைய அந்த கஷ்டம் வந்து தெரியும் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க எல்லா பகுதி மக்கள் மத்தியிலையும் வந்து கொண்டு போறாங்க. இவரே இந்த சம்பந்தப்பட்ட சிவசங்கர் சிங் என்ன சொல்றாரு, 2014 நான் தேர்தல் பிரச்சனை நடக்க சொல்ல மோடியினுடைய வாரணாசி தொகுதிக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அரசியலே என்னான்னு தெரியாத 12 வயது 10 வயது 15 வயது சிறுவர்கள்லாம் மேல கூட சட்டை கூட போடாம வெறும் டவுசர் போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் காவி தொப்பி அணிந்து கொண்டு மோடி 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 வாழ்க மோடி வாழ்க என்று சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய நான் லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு வந்து நான் வந்து போனேன். அந்த கோயில் தலைமை பூசாரி வந்து அவர்கிட்டயே நான் பேசினேன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, இங்க அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்தாரு, மோடியும் வந்தாரு. அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட சொன்னேன், நானே சொல்லிட்டேன் மோடி தான் கண்டிப்பா வெற்றி பெறுவாரு, நீ வேணா என்னிடம் ஆசி வாங்கி கொண்டு செல் அப்படின்னு வந்து சொன்னாரு. மோடி வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்று இந்தியாவுடைய பிரதமராக மாறுவார் என்று அந்த தலைமை பூசாரி வந்து சொன்னாருன்றத இந்த நூல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்றாரு. இதுல என்ன வந்து விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, 2014 தேர்தல்ல இந்த பிரச்சாரங்களின் மூலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமூக ஊடகங்கள்ல அச்சு ஊடகங்கள்ல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஜனநாயகத்துக்கான சீர்திருத்தத்துக்கான அமைப்பு வந்து என்ன சொல்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2014 பிஜேபி மோடியை பிரதமராக செய்த செலவு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 30,000 கோடி ரூபாய்ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த சமூக ஊடகங்கள்ல அச்சு ஊடகங்கள்ல இந்த பிரச்சாரத்தை வலுவாக கொண்டு போறது அந்த வேலையை வந்து இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் வந்து இது வந்து செய்யறாங்க. 2014 தேர்தலில் மோடி ஜெயிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து மோடி அரசாங்கத்தில் தனக்கு ஏதாவது வந்து ஒரு நல்ல பொறுப்பை அளிப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதை வந்து மோடி அமித்ஷா வந்து உஷாராயி இவங்க வந்து பிரசாந்த் கிஷோரை நம்ம அனுப்பிச்சோம் நம்ம காலி ஆயிடும் அப்படின்றதுக்காக பிரசாந்த் கிஷோரை அவங்க அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பொறுப்பும் அவங்களுக்கு வந்து கொடுக்காத அவரை வந்து இது பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதை வாட்டி தான் பிரசாந்த் கிஷோர் மீண்டும் வந்து வெளியே வந்து ஐபேக்ன்ற அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஐபேக் அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்ச உடனே உடனடியாக உத்தரப்பிரதேச பஞ்சாப் நிதிஷ் 2015 வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பீகார் தேர்தலில் வந்து ஐபேக் நிறுவனத்துக்கிட்ட வந்து நிதிஷ்குமார் கொடுக்குறாரு.
அப்போ வந்து ராஷ்டிரிய ஜனதா தளமும் பீகார் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளமும் மகாபந்தன் கூட்டணி ஆட்சி பீகார்ல வந்து இருக்குது. பீகார் தேர்தலில் இந்த நூலாசிரியர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பீகார்ல வந்து தேர்தல் தொடங்கி பிரச்சாரம் போய் கொண்டே இருக்கிறது, அது நாங்க வந்து ரொம்ப குழம்பி கொண்டிருக்கோம், எதை சொல்றது ஜனங்கிட்ட போய் சொல்றதுன்றது நாங்க வந்து குழம்பி கொண்டிருக்கிறோம் அப்படின்ற நிலையில தான் வந்து தேர்தல் நெருங்க வந்து எங்களுக்கும் வந்து பிரசாந்த் கிஷோரும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாரு, எந்த விஷயத்தை ஜனங்க மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்ற விஷயத்துல. அப்பதான் வந்து என்னன்னா டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மோடி வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுறாரு மோடி, என்ன பேசுறாருன்னா நிதிஷ்குமாருடைய மரபணுவிலேயே குறைபாடு இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து மோடி பேசுறாரு. பிரசாந்த் கிஷோர் உடனடியா உற்சாகமாகி அந்த வார்த்தையை புடிச்சிட்டாரு. அந்த வார்த்தையை புடிச்சுன்னா இதை எப்படி அவங்க மாத்துறாங்கன்னா, பீகார் மக்களுடைய மரபணுகளிலே குறைபாடு இருக்குதுன்னு மோடி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை சமூக ஊடகங்கள்ல, அச்சு ஊடகங்கள்ல, தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாகவும் வலுவாக பீகாருடைய மூளை முடுக்கு கிராமங்கள்ல ஒவ்வொருத்தர் மக்கள் மனதிலையும் அவங்க வந்து கொண்டு போய் இந்த பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக் நிறுவனம் சேர்த்துச்சு. இதையொட்டி வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் மூலம் மட்டும் இல்ல, இந்த ஐபேக் ஊழியர்கள் வந்து பொதுமக்கள் கூடக்கூடிய அந்த பகுதியில இது மாதிரி பீகாரிகளுடைய மரபணுவே மோடி குறை சொல்லிட்டாரு. ஆகவே நாங்க வந்து என்ன பண்ண போறோம், நகர்த்தியும் முடியும் வெட்டி மோடிக்கு அனுப்ப போறோம், பீகாருடைய மரபணுக்கள் வந்து சரியான முறையில் தான் இருக்குது, நீங்க வந்து செக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நாங்க வந்து அனுப்புறோம்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பொதுமக்கள் மத்தியிலே ஊடுருவி ஐபேக் ஊழியர்கள் வந்து செஞ்சாங்க. இதையொட்டி லட்சக்கணக்கான பீகார் மக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வேலையை வந்து தங்களுடைய முடியை நகர்த்தி வெட்டி மோடிக்கு அனுப்புற அந்த பிரச்சாரத்தை பீகார் முழுக்க மக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுக்கு அந்த பிரச்சாரம் போய் சென்றடைந்தது. அதையொட்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மகாபந்தன் நிதிஷ்குமார் தலைமையிலான அந்த மகாபந்தன் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி, 242 சீட்டுல 183 சீட்டு ஜெயிச்சு மகாபந்தன் கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சு. தேசிய மோடி தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 58 சீட்டு தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயிச்சாங்க. ஆக என்னன்னா உங்களுக்கு இது ஒரு விஷயத்துக்கு என்னன்னா, இந்தியாவிலேயே இப்போ நிதி ஆயோக் கூட்டம் என்பது நடந்துக்குது. இந்த நிதி ஆயோக் அமைப்பு என்னன்னா, இந்தியாவிலேயே 51% மக்கள் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற மக்கள் இருக்கிறாங்கன்னா பீகார்ல தான் இருக்கிறாங்க. ஆனா பீகார் தேர்தல்ல வேலை வாய்ப்பு சம்பந்தமா, கல்வி, மருத்துவம், எது மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் சம்பந்தமா எதுவுமே பீகார் தேர்தல் விவாதிக்கப்படல. இந்த நூலாசிரியர் என்ன சொல்றாருன்னா, இனி எந்த தேர்தலும் இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுக்க நடக்கிற எந்த தேர்தலையும் மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து விவாதிக்க போறது கிடையாது. இனம், மதம், நிறம், இப்படி மொழி, இதன் இந்த போர் வெறி இதெல்லாம் தூண்டி விட்டுதான் இனிமேல் தேர்தல் என்பது நடக்க போகுது அப்படின்றதுதான் இந்த நூல்ல அவர் அழுத்தமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாரு. நீங்க இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பீகார் தேர்தல் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்தது வந்து ஊபி பீகார் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முடிஞ்ச உடனே காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசமும் பஞ்சாப் தேர்தலும் அப்போ வந்து ஒன்னா நடக்குது. அந்த பொறுப்பு வந்து பிரசாந்த் கிஷோர் கிட்ட வந்து காங்கிரஸ் கட்சி ஒப்படைச்சுது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் ஒரு சரியான ஒரு உடன்பாடு வர முடியல. அதனால வந்து உத்தரப்பிரதேசல இருந்து பிரசாந்த் கிஷோர் வந்து விலகிக்கிறாரு. பஞ்சாப் தேர்தலில் மட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஐபேக் நிறுவனம் கவனம் சொல்லுது. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பஞ்சாப்ல வந்து ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போட்டி. அப்போ ஏழைகளின் கட்சி ஆம் ஆத்மின்ற பிரச்சாரத்தை அவர்கள் ஆம் ஆத்மி சைட்ல இருந்து வலுவாக முன்னெடுக்கிறாங்க. இந்த தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி வந்து அங்க முதலமைச்சர் வேட்பாளராக அம்ரிந்தர் சிங், கேப்டன் அம்ரிந்தர் சிங் வந்து அப்படின்ற அவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அவங்க வந்து நிறுத்துறாங்க. இந்த அம்ரிந்தர் சிங் என்னன்னா ஒரு அந்த நூல் ஆசிரியர் சொல்ற, அவர் வந்து அதிக நேரம் தூங்கி குறைந்த நேரம் அளவே வந்து சில பேரை சந்திப்பாரு, ரொம்ப வந்து அதிகமா வேலை உழைக்கக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு வந்து இந்த அம்ரிந்தர் சிங்கை பத்தி இந்த நூலாசிரியர் சிவசங்கர் சிங் சொல்றாரு. ஆனா காங்கிரஸ் கட்சி அவரை தான் முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்துறாங்க. இப்ப அவரை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்து காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வைக்கிறதுக்கு என்ன இந்த ஐபேக் நிறுவனம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு தொகுதியும், அதாவது இதே மாரி வந்து
கேப்டன் அமரிந்தர் சிங், இது மகாராஜா அமரிந்தர் சிங் தான் அவரை கூப்பிடுவாங்க. அவரை கேப்டன் அமரிந்தர் சிங்னு சொல்லி மாத்தி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பேர் மக்கள் மத்தியில வந்து கொண்டு போகப்பட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து ஒரு டீகல்ல சாய்பே சச்சா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி அங்க பஞ்சாப்ல நடத்தி பிரசாந்த் கிஷோர் தலைமையில் அந்த ஐபெக் நிறுவனம் நடத்தி பஞ்சாப் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள், தொழிலதிபர்கள், இப்படி பல பேர்கிட்ட வந்து விவசாயிகள் கிட்ட வந்து அவங்க வந்து கேள்வி கேட்டு இந்த அமரிந்தர் சிங், கேப்டன் அமரிந்தர் சிங் வந்து பதில் சொல்ற அந்த நிகழ்ச்சி வந்து நடத்தி அது சமூக ஊடகங்கள் மூலமா வந்து இது பண்றாங்க, வந்து மலுவாக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்திய பஞ்சாப்ல 117 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 117 சட்டமன்ற தொகுதிக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமரிந்தர் சிங் வந்து வருவாரு. நீங்க 100 அந்த தொகுதியினுடைய 100 பிரச்சனைகளை வந்து அவர் வந்து முதல்ல கையில் எடுத்து ஆட்சிக்கு வந்த 100 நாள்ல அவர் வந்து தீர்ப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் ஐபேக் நிறுவனம் வந்து ஒரு தகவல் வந்து சொல்றாங்க. அதையொட்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள வந்து சீட்டு வாங்குறதுக்கு வந்து ஒவ்வொரு தொகுதியும் பல பேர் முட்டி மோதுறாங்க. அவங்ககிட்ட ஐபேக் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் வந்து என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, யாரு அதிகமா கூட்டத்தை கூட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் சீட்டு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மத்தியிலேயே இந்த ஐபேக் நிறுவனம் வந்து உருவாக்குது. அப்போ என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையும் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை வாரி இறைத்து ஆட்களை திரட்டுவதில் ஒவ்வொருத்தரும் அதுல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் போட்டி போடுறாங்க. போட்டி போட்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க நினைத்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் அதிகமான ஆட்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அதுல வந்து ஒரு 117 தொகுதிக்கு வரனாலும் ஒரு 60-70 தொகுதிக்கு வந்து அமரிந்தர் சிங் வந்து மனுக்களை வந்து வாங்கினாரு. இதன் மூலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏழைகளினுடைய பிரச்சனைகளை அணுகக்கூடியவராக கேப்டன் அமரிந்தர் சிங்கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது குறைந்த நிறைய நேரம் தூங்கி குறைந்த நேரமே உழைக்கக்கூடிய அந்த அமரிந்தர் சிங்க ஏழைகளுடைய ஒரு பாதுகாவல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில் கொண்டு போய் அவரை வந்து நிறுத்தி ஐபேக் நிறுவனம் காங்கிரஸ் கட்சி அங்க வந்து 117 தொகுதியில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 87 தொகுதியில ஜெயிச்சு காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வருது. இப்ப இது கடையில வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சிவசங்கர் சிங் வந்து நேரடியாக அவருக்கு அரசியல்ல சேரணும்னு ஆசை. நேரடியாக அவர் வந்து என்ன பண்றாருன்னா, பாஜகவினுடைய பிஜேபியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர், பிஜேபியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் என்னன்னு சொன்னா, RSS திட்டங்களை பிஜேபி நிறைவேற்றுகிறத கண்காணிக்கிற பொறுப்பு யாருக்குன்னா இந்த RSS இருந்து நியமிக்கப்படுகிற இந்த பிஜேபி பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது. அப்படி பொதுச் செயலாளரா அப்ப இருந்த ராம் மாதவ் முன்னிலையில வந்து இந்த சிவசங்கர் சிங் நேரடியா பிஜேபியில வந்து இந்த நூலாசிரியர் சிவசங்கர் சிங் நேரடியா பிஜேபியில சேர்றாரு. சேர்ந்த உடனே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, திரிபுரா இந்த 4 மாநில வடகிழக்கு மாநிலங்கள்ல தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் குறிப்பிட்டு ஒரு 2 மாநிலங்கள் மட்டும் வந்து நான் சொல்றேன். மணிப்பூர் தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு பெருசா அங்க வந்து செல்வாக்கு கிடையாது. 1-2 சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 2017 இந்த தேர்தல் வந்து நடக்குது. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நானு சிவசங்கர் சிங்கு என்னோட சேர்ந்து 2 பேர் வசிஷ்ட ஐயர், ராஜ் சேத்தி அப்படின்ற 3 பேர் மட்டும்தான் மணிப்பூர் தலைநகர் இம்பாலுக்கு வந்து போறோம். போயிட்டு வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி வந்து போறோம். பெருசா வேலைலாம் தொடங்கல. அப்ப என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னா, இவங்க அடுத்த கட்டமா மணிப்பூர் பல்கலைக்கழகத்துல ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை வந்து சில பேரை கூப்பிட்டு மணிப்பூர் மக்கள் கிட்ட மணிப்பூர்ல இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து ஒரு 100 பிரச்சனைகளை அவங்க வந்து பட்டியல் போடுறாங்க. இப்ப மணிப்பூர் பல்கலைக்கழக மாணவர்களை வைத்து மணிப்பூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஆய்வு செய்து ஒரு 100 பிரச்சனைகளை பட்டியல் போட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட சில பிரச்சனைகள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் மத்தியில கொண்டு போய் அதனுடைய அதுக்கு எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஆர்வம், அந்த எந்த விஷயத்துல மக்கள் ஆர்வமா வந்து கேட்கறாங்க, கவனம் செலுத்துறாங்க அப்படின்றத மக்கள் மத்தியிலே ஊடுருவி அந்த விஷயங்களை வந்து சமூக வலைதளங்கள்ல விளம்பர போஸ்டர்களாக மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமூக ஊடகங்கள் மூலமாகவும் அச்சு ஊடகங்கள், ஆட்டோ பிரச்சாரங்கள், இப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரச்சாரத்தை மணிப்பூர்ல வந்து கொண்டு போறாங்க. இப்படி கொண்டு போயின சொல்றா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மணிப்பூர்ல காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி 15 வருஷமா இபோய் சிங் என்ற ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
10% முதலமைச்சர் அவரு அப்படின்ற ஒரு பேரு மணிப்பூர்ல ஆல்ரெடி எதிர்கட்சிகளால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூட்டப்பட்டிருக்குது. இந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில முழுக்க சமூக ஊடகங்கள் மூலமாக, அச்சு ஊடகங்கள் மூலமாக, தொலைக்காட்சி ஊடகங்கள் மூலமாக வலுவாக கொண்டு சொல்றாங்க. இப்படி கொண்டு போகும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இனி தேர்தலில் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை பத்தி வந்து எங்கேயும் விவாதிக்கப்படாது. இனம் மொழி அந்த பிரச்சனையில தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டைவர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய யுபோய் சிங் வந்து என்ன பண்றாருன்னு சொன்னா, மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து இப்ப கூட தெரியும், கலவரம் அங்க நடந்து ஒரு 250க்கும் மேற்பட்ட பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்க வந்து முக்கியமா மெய்தி, நாகா, குக்கி இந்த 3 இனக்குழுவை சேர்ந்த மக்கள் அதிகமா வாழ்றாங்க. இங்க மணிப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா 60 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த 60 சட்டமன்ற தொகுதிகளில் 40 சட்டமன்ற தொகுதிகள் மெய்த்தி இன மக்கள், நகர்ப்புறத்தில் வாழக்கூடிய மெய்த்தி இன மக்கள் தான் அதனுடைய வெற்றியை தீர்மானிப்பவர்களா இருக்கிறாங்க. இப்போ யுபோய் சிங் என்ன பண்றாருன்னா, இந்த பிஜேபியுடைய பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு நாகா மக்கள் வாழக்கூடிய 4 மாவட்டங்களை நான் 7 மாவட்டங்களா பிரிக்க போறோம் அப்படின்றாரு. அது வந்து மெய்த்தி இன மக்களுடைய வாக்குகளை வந்து பெறுவதற்காகத்தான் அவர் இந்த வியூகத்தை வந்து வகுக்கிறாரு. இதையொட்டி நாகா மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை அங்க வந்து நடத்துறாங்க. நடத்தி இவங்க வந்து சிவசங்கர் சிங் என்ன சொல்றா, நம்முடைய பிஜேபியினுடைய திட்டங்கள்லாம் வந்து ஒரு பின்னடைவை சந்திக்குது அப்படின்னு வந்து நினைச்சாங்க. ஆனா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தல் முடிவில் அங்க 28 சீட்டு வெற்றி பெற்று முன்னணி கட்சி வந்து, பிஜேபி வந்து 21 சீட்டு, 2 சீட்டு இருந்த 3 சீட்டு இருந்த பிஜேபி 21 சீட்டு வந்து ஜெயிச்சு, கூட்டணிக்கு சில சின்ன சின்ன கட்சி 4-5 சீட்டு 2 கட்சி வாங்குச்சு. அவங்களே சேர்த்துக்கொண்டு மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சு. இதுக்கிடையே வந்து இவங்க வந்து என்னன்னா, இந்த சிக்கிம், மேகாலயா இந்த இங்கெல்லாம் வந்து பிஜேபிக்கு வந்து பெருசா அங்க வந்து செல்வாக்கு இல்லை. அங்க வந்து சிறுபான்மை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. அங்க இருக்கிற கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து 1-2 சீட்டுகள் ஜெயிச்சு அவங்க வந்து அங்க இருக்கிற அமைச்சரவையில பிஜேபி பங்கெடுத்துக்குது. அடுத்தது அவங்க வந்து எங்க வராங்கன்னா, சிக்கலை சந்திக்கிறாங்கன்னா திரிபுராவுக்கு வந்து வராங்க. திரிபுரால மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக ஆட்சியில வந்து இருக்குது. மாணிக் சர்க்கார் வந்து அங்க வந்து 25 ஆண்டு காலமா முதலமைச்சராக இருக்கிறார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி அங்க வாங்கின வாக்குகள் வந்து வெறும் 1.5% தான். காங்கிரஸ் கட்சி 38% வாங்கிச்சு. இடதுசாரிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 49% வாக்குகள், கிட்டத்தட்ட 50% வாக்குகள் வந்து வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து 2 எம்பி தொகுதியும் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயிச்சாங்க. அவங்க மற்ற மணிப்பூர்லயோ மற்ற மாநிலம் சந்திச்ச மாதிரி திரிபுரால வந்து பிரச்சனை வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா, மாணிக் சர்க்கார் வந்து அவர் வந்து பேங்க் பேலன்ஸே 5000 ரூபாய் தான். இந்தியாவிலேயே ஏழை முதலமைச்சர் யாருன்னு சொன்னா மாணிக் சர்க்கார் தான். 25 ஆண்டு காலமாக அவர் முதலமைச்சர், சொந்த வீடு கூட கிடையாது. அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி அங்க தேர்தல் சந்திக்கிறது அப்படின்னு அந்த பிஜேபி வந்து பிளான் போடுறப்போ வந்து திரிபுராவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய பகுதியை தனியாக பிரித்து அந்த ஒரு மாநிலத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின கட்சி வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை, மாணிக் சர்க்கார் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி திரிபுரா வந்து ஒரு வன்முறை நிறைந்த மாநிலமாக இருந்தது. மாணிக் சர்க்கார் ஆட்சிக்கு வந்த பின்னாடி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் மாணிக் சர்க்கார் முதலமைச்சரான பின்னாடி அவர்களோட எல்லாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி ஜனங்க மத்தியிலும் ஒரு அரசியல் ரீதியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி திரிபுராவை ஒரு அமைதி நிறைந்த மாநிலமாக மாணிக் சர்க்கார் மாத்திருக்கிறார். அப்போ வந்து மாத்திருக்கிறாரு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாணிக் சர்க்கார் ஆட்சிக்கு வந்து 25 வருஷம் ஆயிப்போச்சு. இந்த 25 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாணிக் சர்க்கார் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி திரிபுரா வந்து ஒரு வன்முறை நிறைந்த மாநிலமாக, அமைதியற்ற மாநிலமாக இருந்ததுன்றது வந்து இந்த 25 வயது இளைஞர்களுக்கு வந்து தெரியாது. அதோடு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த வன்முறை இருக்க மாணிக் சர்க்கார் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 5 வயது 10 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்ப இவங்க என்னன்னா, பிஜேபி எதை குறி வைக்கிறாங்கன்னா, இந்த 25 வயது முதல் 35 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களை குறி வைக்கிறாங்க. இவங்க வந்து திரிபுரா வாக்காளர்கள்ல 44% பேர் இவங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வந்து மத்தியிலே நாங்க ஆட்சி, மாநிலத்திலே நாங்க ஆட்சி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து திரிபுரால எல்லா சின்ன மாநிலம்
எல்லா விஷயங்களையும் மாநில சர்க்கார் ஆட்சி சிறப்பான வேலை திட்டங்களை நிறைவேற்றினாலும் வேலையின்மை என்பது திரிபுராவை பொறுத்த வரைக்கும் ஒரு 20% இருந்தது. இதை குறி வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த 25 வயதிலிருந்து 45 வயது இளைஞர்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் மூலமாக நாங்க வீட்டுக்கு ஒருத்தருக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னு வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியை வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே எப்படி கருப்பு பணத்தை மீட்டு அக்கௌண்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் போடுவோம், 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் ஆண்டுக்கு அப்படின்னு சொன்னாங்களா, அதுவே திரிபுரால இப்படி ஒரு வாக்குறுதியை வந்து பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல தராங்க. அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த திரிபுராவை உடைத்து தனி மாநிலம் ஆக்கணும்னு சொல்லி ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தி மக்களை அங்க வந்து கொண்டாங்க பாருங்க. இந்த பழங்குடியின மக்கள் கட்சி, இந்த கட்சியோடைய பிஜேபி ஒரு மறைமுகமாக கூட்டணி வைத்துக் கொள்றாங்க. கூட்டணி அப்படின்னா வெளிப்படையான கூட்டணி கிடையாது, மறைமுக கூட்டணி. அதாவது பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் அங்க போட்டியிடக்கூடிய பிஜேபி வேட்பாளருக்கும் பழங்குடியின கட்சி வேட்பாளருக்கும் 2 பேரும் சேர்ந்து போய் ஓட்டு கேட்பாங்க. வங்காளிகள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள மொழி வசிக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பிஜேபி மட்டும்தான் வந்து ஓட்டு கேட்கும். அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த வந்து ஓட்டு கேட்க மாட்டாங்க. ஏன்னா திரிபுரா வந்து பிரிக்கப்படுவதை யாரும் வந்து விரும்பல. அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி மறைமுகமா இப்படி ஒரு வேலையை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா படுத்தாங்க. அதுக்கு அடுத்து என்ன வேலை பண்றாங்கன்னா திரிபுரா வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாநிலமாக இருந்தாலும் 26 லட்சம் பேர் தான் வாக்காளர் தொகை, மக்கள் தொகை ஒரு 35 லட்சம் பேர் வரைக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இருக்கிறாங்க. அந்த திரிபுராவை பொறுத்த வரைக்கும் 1,02,000 பேர் அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. இந்த அரசு ஊழியர்கள் பெரும்பகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தான் அவர்கள் வந்து வாக்களிப்பார்கள். ஆனா இவங்களை குறி வச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா 7வது ஊதிய கமிஷன் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்து அமுல்படுத்தும் அப்படின்னா திரிபுரா அரசு ஊழியர்களுக்கு வந்து என்னன்னா தமிழ்நாட்டு போலியோ இல்ல வளர்ச்சியடைந்த ஆந்திரா தெலுங்கானா போலியோ மகாராஷ்டிரா போலியோ வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு அங்க அதிக சம்பளம் எல்லாம் கிடையாது. 10,000 15,000 இப்படி சம்பளம், ஒரு குறைந்த சம்பளம் தான் அங்க வந்து. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அங்க என்ன சொல்றாங்கன்னா 7வது ஊதிய கமிஷனை அங்க வந்து அமுல்படுத்தும் அப்படின்னா 7வது ஊதிய கமிஷன் அமுல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு அரசு ஊழியர் 10,000 சம்பளம் வாங்குறாருன்னா 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாகணும். அந்த 7வது ஊதிய கமிஷன் அமுல்படுத்தினா அது நடைமுறையில சாத்தியம் கிடையாது. ஆனா பிஜேபி ஒரு பொய்யான வாக்குறுதி அடிப்படையில் நாங்க அமுல்படுத்துவோம் அப்படின்ற வாக்குறுதியை நாங்களே கொடுத்தோம் அப்படின்னு இந்த நூலாசிரியர் சொல்றாரு. ஏன்னா எங்களுக்கு வந்து மத்தியிலே எங்க ஆட்சிக்குது, மாநிலத்தில் எங்க ஆட்சி வந்துன்னு சொன்னா நாங்கள் 7வது ஊதிய கமிஷனை அமுல்படுத்துவோம்னு சொன்ன அந்த வாக்குறுதி வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாரம்பரியமாக தங்களுடைய குடும்பங்கள் வாக்குகளை அளித்து வந்த அந்த அரசு ஊழியர் குடும்பங்கள் பெரும்பகுதி வந்து பார்க்கணும் பிஜேபி பக்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போயிடுச்சு. இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திரிபுரால இதுல வந்து முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நவீன தொழில்நுட்பங்கள் வந்து எப்படி வந்து இந்த தேர்தல்கள்ல பயன்படுத்துன்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கிடையில இந்த சிவசங்கர் சிங் இவர் வந்து இந்த நூலா சிவசங்கர் சிங் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா திரிபுரால 60 சட்டமன்ற தொகுதி இருக்குது. இந்த 60 சட்டமன்ற தொகுதிகள்லயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாப்ட்வேர் வாக்காளர் லிஸ்டை பயன்படுத்தி ஒரு சாப்ட்வேர் உருவாக்குறாங்க. ஒரு சாப்ட்வேரை உருவாக்கி அதுல ஒரு தொகுதிக்குள்ள எவ்வளவு முஸ்லீம் வாக்காளர் இருக்கிறாங்க, எந்த சமூகத்தை சேர்ந்த வாக்காளர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட என்ன விஷயத்தை சொன்னா அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு சாப்ட்வேரை உருவாக்கி அதை வந்து திரிபுராவினுடைய பிஜேபி மாவட்ட தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஒரு டிஜிட்டல் திரையின் மூலம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபியுடைய பொதுச் செயலாளர் ராம் மாதவை வைத்துக்கொண்டு விளக்குறாங்க. அப்படி விளக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபியுடைய மாவட்ட தலைவர்கள்கிட்ட நீங்க தலைவராக இருக்கக்கூடிய இந்த தொகுதிக்குள்ள யார் எவ்வளவு வாக்காளர்கள் எந்தெந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும், சிபிஎம்க்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க திணறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அந்த விவரம் இல்லை. ஆனா இந்த தேர்தல் வியூக குழு வந்து இந்த சாப்ட்வேர் மூலமா அந்த விஷயத்தெல்லாம் திரட்டிட்டாங்க. அப்போ சம்பந்தப்பட்ட பிஜேபி மாவட்ட தலைவர்களுக்கு ஒரு நெருக்கடி என்னன்னா கீழே போய் இந்த விஷயத்தெல்லாம் தேடி கத்துக்கணும், அந்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம் ஏற்பட்டதுனால அவங்களும் அதை நோக்கி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேலைகளை திட்டமிட்டு போறாங்க. இறுதியில பிஜேபி 45 சீட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜெயிச்சு பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்து வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
இந்த தேர்தலில் நவீன தொழில்நுட்பங்கள் எப்படி சமூக ஊடகங்களை எப்படி வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் பொய்யான செய்திகளை வந்து இது பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்ததா வந்து இந்த சமூக ஊடகங்களை பத்தி வந்து இந்த நூலாசிரியர் வந்து சொல்றாரு. 2016 அமெரிக்கா தேர்தலில் வந்து ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறாரு. இந்த ட்ரம்ப் வெற்றி பெற்றதுல ரஷ்யாவுடைய தலையீடு இருந்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய அளவுக்கு வந்து செய்திகள் வந்து வந்தது. அது நாளடைவில் வந்து அப்படியே வந்து அமைதியாயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இது பிரிட்டனை சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா என்ற அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனம் தான் ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கிய பங்காற்றியது. அதையொட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலையும் வந்து ராகுல் காந்தி வந்து அந்த குஜராத் தேர்தலுக்காக 2017 நடந்த குஜராத் தேர்தலுக்காக கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகாவுடைய தலைமை நிர்வாகியை சந்தித்ததாக பிஜேபியை சேர்ந்த ரவிசங்கர் பிரசாத் அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குற்றம் சாட்டுறாரு. அந்த செய்தியும் வந்து நாளடைவில் அப்படியே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமைங்கிச்சு. இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா நிறுவனம் வந்து ட்ரம்புக்காக வேலை பார்க்கறாங்க. அவங்க செஞ்ச வேலை என்னன்னா, ட்ரம்பை வெற்றி பெற வைப்பதற்கு அவங்க செஞ்ச வேலை என்னன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 8 கோடி பேர் Facebook பயனாளர்களுடைய தரவுகளை அவர்கள் வந்து அவர்களுக்கு தெரியாம அவங்களுடைய Facebook பயனாளர்களுடைய தரவுகளை திருடி குழுவாக அமெரிக்கால வெள்ளை இனத்தவர்கள் இருக்கிறாங்க, கருப்பு இனத்தவர்கள் இருக்கிறாங்க, லத்தீன் அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க, இந்தியாவை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இப்படி வந்து இவங்க வந்து இந்த 8 கோடி பேருடைய இந்த தரவுகளை திருடி குழுவாக பிரித்து யார் யாருக்கு எப்படிப்பட்ட விளம்பரங்களை அனுப்பினால் அவர்கள் ட்ரம்புக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்றத சூஸ் பண்ணி அப்படிப்பட்ட விளம்பரங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அனுப்புறாங்க. அப்படி விளம்பரங்களை யார் யாருக்கு எப்படிப்பட்ட விளம்பரங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகான்ற நிறுவனத்தினுடைய தரவு விஞ்ஞானி அலெக்சாண்டர் கோகன்றவர் வந்து அதுக்காக ஒரு சாஃப்ட்வேரே அவர் வந்து உருவாக்கிட்டாரு. அப்படி வந்து பாத்தீங்கன்னா 2016 அமெரிக்கா தேர்தலில் 59 லட்சம் விளம்பரங்கள் சமூக ஊடகங்கள் மூலமாக ட்ரம்புக்கு செய்யப்பட்டதாக இந்த நூலாசிரியர் வந்து பாத்தீங்கன்னு சொல்றாரு. அந்த 59 அதே மாதிரி ட்ரம்பை எதிர்த்து போட்டியிட்ட ஹிலாரி கிளின்டன் வந்து வெறும் 66,000 விளம்பரம் தான் வந்து செஞ்சாங்க. இதுக்காக இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக செய்யப்பட்ட ட்ரம்புக்காக செய்யப்பட்ட விளம்பரத்துக்கு மட்டும் $48 மில்லியன் வந்து ட்ரம்ப் வந்து செலவு பண்ணிக்கிறாருன்றாங்க. இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக செய்யப்பட்ட விளம்பரங்கள் வந்து ஏதோ விளம்பரங்கள் மட்டும் இல்ல, அரசியலே எனக்கு வேணாம், அரசியல் இருந்து தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இவங்க உட்பட இந்த ட்ரம்புக்கு செய்யப்பட்ட 59 லட்சம் விளம்பரங்கள் வந்து அதை பார்த்த 81% பேர் வந்து ட்ரம்புக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக ட்ரம்புக்காக இறங்கி அவங்களும் வேலை பார்க்கறாங்க. ஆனா ஹிலாரி கிளின்டனுக்கு அனுப்பப்பட்ட அந்த விளம்பரங்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் கவர்ந்தது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 40% பேர் அளவுக்கு தான் அது வந்து கவர்ந்ததாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இந்த விளம்பரங்கள் இந்த Facebook பயனாளர்களுடைய தரவுகளை திருடுவது என்பது Facebook நிறுவனத்துக்கே தெரியும். ஆனா Facebook நிறுவனம் கண்டுக்கல. ஏன் கண்டுக்கல அப்படின்னு சொன்னா, Facebook நிறுவனத்துக்கு வந்து இப்படி விளம்பரங்கள் அதிகமா அவங்களுக்கு வந்து பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் Facebook நிறுவனர் அந்த முதலாளி மார்க் ஜுபர்கருக்கு வந்து பலாயிரம் கோடி ரூபாய் இந்த விளம்பரங்கள் மூலம் ஒரு குவியுது. அப்படி குவியுதுன்ற போது ஏன் அவர் வந்து கண்டுக்கணும்? மாறா வந்து என்னன்னா, Facebookே வந்து இப்படி வந்து Facebook பயனாளர்கள் ஒரு 7 லட்சம் பேர்கிட்ட இருந்து அதனுடைய தரவுகளை திருடி அவங்களே இப்படி ஒரு ஆய்வு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நடத்துறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரம்புக்கு முன்னாடி ஒபாமாவுக்கு வேலை செஞ்ச தேர்தல் குழுவை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, கால்சன் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அவரு நாங்க ஒபாமா வந்து கருப்பிடத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால வந்து என்னன்னா இந்த குறிப்பிட்ட அந்த சமூகத்தை சேர்ந்த அந்த Facebook தரவுகளை நாங்க எடுக்கும் போது நாங்க எடுக்கிறது Facebook நிறுவனத்துக்கு தெரியும். ஆனா அவங்க அதுக்கு தடை விதிக்கல. அந்த தரவுகளை எடுத்து சம்பந்தப்பட்ட அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு நாங்க அது மூலமா விளம்பரத்தை அதிகமா அனுப்பிச்சோம். அதன் மூலமா ஒபாமாவை வெற்றி பெற வைத்தோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா போலி செய்திகள். நீங்க இந்த ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சமூக ஊடகங்களை இந்தியாவில் தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய கட்சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி தான்.
வலுவாக அதனுடைய கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய கட்சி எதுனா பிஜேபி தான். நாளடைவில் அதுல மற்ற கட்சிகளும் வலுவாக வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்புக்கு மாறுறாங்க. வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கட்சியினுடைய முன்னணி ஊழியர்களை ஒருங்கிணைத்து வேலை செய்வதற்கும் ஒரு பொது கருத்தை உருவாக்குவதற்கும் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் பயன்படுது. பொதுவாக என்னன்னா நம்ம இங்க எல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா குரூப்ல இண்டிவிஜுவலா வர செய்தியை அவங்க பார்ப்போம் அதிகமா. ஆனா குரூப்ல வர செய்தியை எக்கச்சக்கமா செய்தி வருது, போய் அதவே நம்ம ஏன் பார்த்து கிடக்கணும்னு சொல்லி பார்க்க மாட்டோம். ஆனா இந்த சம்பந்தப்பட்ட நூலாசிரியர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த தேர்தல் பணிக்காக உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்தினுடைய கிராமப்புற பகுதிகளுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த குரூப்ல வர செய்தியை தான் முக்கியமா பாக்குறாங்க. கேட்டேன், ஏன்னா தலைமையில இருந்து நமக்கு ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அனுப்பிச்சுக்கிறாங்க அப்படின்றதால ஆர்வத்தோட அங்க அதிகமா பாக்குறாங்க அப்படின்றத சொல்றாங்க அப்படின்னு இந்த நூலாசிரியர் குறிப்பிட்ட. இதுல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதன் மூலம் ஃபேக்ட் செய்தியை வேகமாக பரப்புறது பாத்தீங்கன்னு சொல்றாங்க. நீங்க இதுல ஃபேக்ட் செய்தின்னு சொல்லும்போது போலி செய்திகள் சொல்லும்போது அமெரிக்க தேர்தலே போப் ஆண்டவர் ட்ரம்பை ஆதரிக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி. இந்த செய்தி ஆனா அது உண்மை இல்லை. ஆனா அந்த செய்தியை ட்ரம்பை ஆதரித்தவர்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா 60% பேர் அதை நம்புறாங்க. அமெரிக்க மக்கள் போப்பாண்டவர் ட்ரம்பை ஆதரிக்கிறாரு அப்படின்றவங்க ஒரு செய்தியை பாத்தீங்கன்னு சொன்னா பெருமளவுக்கு நம்புறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஹிலாரி கிளின்டன் ஆதரவாளர்களே அது ஒரு பகுதி நம்புறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையொட்டி நான் வாட்ஸ்அப்ல போலி செய்தி இஸ்லாம் குறிப்பா நான் இந்த நூலாசிரியர் என்ன சொல்றேன்னா வலதுசாரிகள், நான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த சேர்ந்த அந்த அமைப்பை வலதுசாரி அமைப்புகளை சேர்ந்தவர்களோடு நான் விவாதிக்கும் போது அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பொதுவாக இஸ்லாமிய வெறுப்பு இஸ்லாமியர்கள் மீதான ஒரு வெறுப்பை அவர்கள் வெறுப்பை கக்குகிறார்கள். இவங்க ஒரு பொது கருத்து, அதாவது எல்லாருக்குமே வாட்ஸ்அப்ல அந்த செய்தி வருது. இஸ்லாமியர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள் நாட்டுப்பற்று மிக்கவர்கள் கிடையாது, அவர்கள் தேசத்துக்கு விரோதமாக இருப்பவர்கள் அப்படின்ற அந்த கருத்து இந்துக்களுக்கு எதிரானவங்க அப்படின்ற கருத்தை பிஜேபி வாட்ஸ்அப் மூலம் பாத்தீங்கன்னு சொன்னா வலுவா இது பண்ணுது. உங்களுக்கு கர்நாடகாவில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் 20,000 வாட்ஸ்அப் குழுக்களை பிஜேபி உருவாக்குச்சு. அப்படி பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குழுக்களை அவங்க பயன்படுத்தி, உதாரணம் என்னன்னா அந்த நூலாசிரியர் என்ன சொல்றாருன்னா வட இந்தியாவில இந்த குழந்தைகளை கடத்தி கொள்றாங்க அப்படின்ற ஒரு செய்தி பரவுது. இதன் மூலம் பாத்தீங்கன்னு சொன்னா 30 பேர் அடித்து கொல்லப்படுறார்கள். இதுல திரிபுரால என்னன்னா ஒரு கிராம பஞ்சாயத்திலிருந்து இந்த செய்தி தவறுன்னு சொல்ல வந்தவரே ஆட்சி சாவச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஆக இந்த சமூக ஊடகங்கள் மூலம் போலி செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறதுல இந்த சமூக ஊடகங்கள் வலுவான பங்களிப்பை பாத்தீங்கன்னு சொன்னா இது பண்ற. இது பிஜேபி என்ன பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வாட்ஸ்அப்லயும் ஏதாவது மாற்றம் கொண்டு வந்துட்டாங்கன்னா பிஜேபிக்கு பின்னடைவா இது இருக்கக்கூடாது, பிஜேபி பின்னடைவா இருக்கக்கூடாது. அதனால நமோ செயலி அப்படின்ற ஒரு செயலியை பிஜேபி அவங்களே உருவாக்குறாங்க. இந்த நமோ செயலி உருவாக்கப்பட்ட பின்னாடி 50 லட்சம் பேர் அந்த நமோ செயலியை தரவிறக்கம் பண்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ரிலையன்ஸ் ஜியோ போன் இந்தியாவில் 4 கோடி போன் வித்துக்கிட்டு சொல்றாங்க. இந்த 4 கோடி போன்லயும் நமோ செயலி என்பது தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து பிஜேபி சில மாநில தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்ற எல்லாருக்கும் செல்போன் தருவோம் அப்படின்னு அப்படி சில இடங்கள்ல மாநிலங்களில் கொடுக்கப்பட்ட போன்லயும் பாத்தீங்கன்னா இந்த நமோ செயலி என்பது தரவிறக்கம் செய்யப்பட்டு பொதுமக்களிடம் விநியோகிக்கப்பட்டிருக்குது. ஆக இந்த சமூக வலைதள கட்டமைப்பின் மூலம் ஒரு வலுவான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போவதற்கான வேலையை பிஜேபி அந்த சமூக வலைதள கட்டமைப்பு இன்னைக்கும் இந்தியாவில் வலுவாக வைத்திருக்கக்கூடிய கட்சியா பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி இருக்குது. உங்களுக்கு கூட தெரியும், பகல்காம் அந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வலுவான தீவிர வெறுப்பு பிரச்சாரத்தை ஆர்எஸ்எஸ் பிஜேபி வலுவா செஞ்சதுன்றது நிறைய நண்பர்கள் சொன்னதை உங்களுக்கு செய்திகள் உட்பட அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுனதெல்லாம் உங்களுக்கு பத்திரிகை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்றதா இதுல சொல்ல வேண்டிய விஷயம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஊடகங்கள், இந்த தேர்தலில் ஊடகங்கள் வந்ததுன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா போலி செய்திகள் நான் ஏற்கனவே சொல்லும் போது என்னன்னா டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற முன்னாள் ஒரு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கண்ணையாகுமார், டெல்லி பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சங்க தலைவர் கண்ணையாகுமார் அவர் மீது ஒரு தேச விரோத வழக்கு பதியப்படுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
நாடாளுமன்றத்தை தாக்கின அப்சல் குருவை வந்து அப்போ தூக்குல போட்டாங்க. இது வந்து தப்புன்னு அவர் வந்து பேசினாருன்னு சொல்லி ஜி தொலைக்காட்சியில ஒரு வீடியோ வந்து ஒரு செய்தி வந்து போடுறாங்க. ஆனா அந்த செய்தி போலி செய்தி. இதையொட்டி கண்ணையாகுமார் மேல் தேச விரோத வழக்கு பதியப்பட்டு அவர் வந்து சிறைக்கு போய் வந்து அவர் வந்து ஜாமீன்ல. அப்படி அவர் வந்து கோர்ட்டுக்கு போகும்போது தாக்குதல் உட்பட வந்து நடக்குது. பின்னாடி வந்து பாத்தீங்க சொன்னா அது விசாரிக்கப்பட்டதுல அது உண்மை இல்லை அப்படின்றது கண்ணையாகுமாரும் அதை வந்து அந்த இது வந்து விடுதலை செய்யப்பட்டார். இப்போ இந்த இந்தியா முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் அச்சு ஊடகங்களுக்கும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் ஒரு பெரிய செல்வாக்கு என்பது இருக்குது மக்கள் மத்தியில். இப்போ இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள் நடத்துற இந்த அச்சு ஊடகம் நடத்துறவங்க இன்னைக்கு கார்பரேட் பெருமுதலாளிகளா மாறிட்டாங்க. இவங்களுக்கு அரசனுடைய தயவும் உதவியும் தேவை. அது விளம்பரங்கள் பெறுவதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீங்க பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணா அமலாக்கத்துறை அடுத்தது வந்துடும், இதுல வந்து வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்க சொன்னா பெரும்பகுதி என்ன சொல்றாரு இந்த நூலாசிரியர் சொல்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா டுடே, ஆஜ் தக், டைம்ஸ் நவ், இந்த மிகப்பெரிய கேரளா இருக்கக்கூடிய ஏசியா நெட்டு இதெல்லாம் இதுல அதிகமா முதலீடு செய்திருக்கிறவர் யாருன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு கேரளாவினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகர் இருக்கிறார் பாருங்க. அவர் முன்னாள் எம்பி. அவர் தான் வந்து இந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சிகள், இந்தி தொலைக்காட்சிகள்ல வந்து அதிகமான ஷேர்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தொலைக்காட்சிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேலைக்கு எடுக்கும் போது அவர்கள் வலதுசாரி சிந்தனையாளராக இருக்கிறார்களா அப்படின்னா மட்டும்தான் வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லி ராஜீவ் சந்திரசேகருடைய முகமாக இருக்கக்கூடிய அமித் குப்தா அப்படின்னு தான் அவர் தான் அந்த ஊடகங்களுடைய மேற்பார்வையாளர். ராஜீவ் சந்திரசேகர் மூலமா மேற்பார்வையிடுறவர். அவர் வந்து இந்த ஆஜ் தக், டைம்ஸ் நவ், இந்தியா டுடே இந்த நிறுவனங்களுக்கு எல்லா தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த கடிதத்தை எழுதிட்டாரு. அவர் வந்து வேலைக்கு எடுக்கிறோம் வலதுசாரிகளா இருக்கிறார்களா அப்படின்ற உத்தரவாதம் கண்டிப்பா இருக்கணும். அவர்களை மட்டும்தான் வேலைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க நியூஸ் 18 சேனல்கள் முழுக்க அம்பானி குரூப்புக்கு சொந்தம். இப்ப இவங்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசனுடைய நலன்களை பிரதிபலிப்பார்களா, அவருடைய ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காகவும் அதன் மூலம் லாபம் அடைய வேண்டும் என்பதற்காகவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செய்தி சேனல்கள் முழுவதும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி RSS தான் கண்ட்ரோல் பண்ணுது இந்தியா முழுக்க. அப்படி இதே இந்த மோடியினுடைய பிம்பத்துக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, அப்படி ஏதாவது செய்தி வருகிறதா என்பதை கண்காணிப்பதற்காகவே இந்திய தகவல் தொடர்பு அமைச்சகத்தில் 200 பேர் கொண்ட ஒரு குழு என்பது அதுக்காக வேலை செய்யுதுன்னு சொல்றாங்க. எந்த பத்திரிகையிலும் மோடியினுடைய பிம்பத்தை உடைப்பதற்காக அதுக்கு வந்து சேதாரம் ஏற்படுற மாதிரி செய்தி வரக்கூடாது, அதை கண்காணிப்பதற்காக இந்த 200 பேருடைய வேலை. இப்ப அது கடைசியா நான் வந்து முடிக்கும் போது என்ன சொல்றேன்னு சொன்னா, அதாவது இப்போ மோடி என்ன சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தாங்க இந்திரா காந்தியோ அல்லது ஜவஹர்லால் நேருவோ இவங்கெல்லாம் வந்து மொராய் தேசாய் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு எதுவுமே செய்யல, நான் தான் இந்தியாவை வளர்த்தேன் அப்படின்னு வந்து பிஜேபியும் மோடியும் சொல்றாங்க. ஆனால் இந்த நூலாசிரியர் என்ன சொல்றாரு அப்படி இல்லை, இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்ட நவீன தொழிற்சாலை, ரயில்வே, பொதுத்துறை நிறுவனங்கள், LIC, வங்கித்துறைகள் இதெல்லாம் வந்து நேரு காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டது. நேரு காலகட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. இந்திரா காந்தி காலகட்டத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா பல பொதுத்துறை நிறுவனம், மேலும் பல பொதுத்துறை நிறுவனம் உருவாக்கப்பட்டு வங்கிகள் வந்து தேசிய உடைமையாக்கப்பட்டது. அப்படி பல பிரதமர்கள் வந்து நிறைய சாதனைகளை வந்து இந்தியாவுடைய வளர்ச்சிக்காக நிறைய சாதனைகளை வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஆனா எதுவுமே நடக்காதுன்ற மாதிரி எதுவுமே அவங்க ஆட்சியில எதுவுமே நடக்காதுன்ற ஒரு பிரச்சாரம் என்பது அது இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுவதும் இந்தியாவுக்கு வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த நூலாசிரியர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சொல்றாரு. கடைசியா சொல்லும் போது என்னன்னா இந்த அமைப்பு முறை இது பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தல்ல நீங்க நடுவுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மணிப்பூர் தேர்தல்ல வாக்காளர்களுக்கு சமூக ஊடகங்களுக்கு நாங்க வந்து நிறைய செலவு பண்ணோம். ஆனா திரிபுரா தேர்தல்ல அங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி ஆள்ற அந்த திரிபுரா தேர்தல்ல அங்க இருக்கிற மக்கள் வந்து ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்புன்னு நினைக்கிறாங்க. அது எங்களுக்கு நல்லதா போச்சு. அந்த பணத்தெல்லாம் வந்து நாங்க சமூக ஊடகங்கள்ல அந்த அச்சு ஊடகங்கள் மூலமா சமூக ஊடகங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு நாங்க வந்து எங்களுக்கு வசதியா போச்சு.
காசு வாங்குறது தப்புன்ற உணர்வை ஜனக மத்தியில திரிபுரால கம்யூனிஸ்டுகள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்றாரு. இன்னைக்கு வந்துதுன்னா தேர்தல்கள்ல பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து செலவு பண்ண வேண்டிய நிலைமை வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாறிச்சு. அதுல ஒருத்தர் இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சுயேட்சை இந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்றேன்னா, நான் ஒரு சுயேட்சை வேட்பாளரை சந்திச்சேன். அந்த சுயேட்சை வேட்பாளர் வந்து எப்படி வெற்றி பெறுறா, ஒவ்வொரு மாசமும் தன்னுடைய தொகுதி வாக்காளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் அவர் வந்து கொடுக்குறாரு. ஒவ்வொரு மாசமும் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு அவர்? அதனால்தான் அவர் வந்து அங்க இருக்கிற ஜனங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடையாது, கடுமையான வறுமையில் இருக்கிறாங்க. அதனால அவர் கொடுக்குற 1000 ரூபாய் 2000 ரூபாய்ன்றதும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதனால அதை வாங்கி கொண்டு அவருக்கு வாக்களிக்கிறாங்க. அவரு எப்படி அவரு எப்படி இந்த காசு கொடுக்குறாருன்னா, அந்த இடம் அந்த தொகுதி வந்து கனிம வளங்கள் நிறைந்த சுரங்கம் இருக்கக்கூடிய பகுதி. சுரங்கம் தோண்டுவதற்கு மக்களுடைய கருத்தை கேட்கணும் அப்படின்ற நடைமுறைக்குது. அப்போ மக்கள் இதுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த சுயேட்சை வேட்பாளருக்கு அந்த சுரங்க நிறுவனம் வந்து ஒரு கணிசமான தொகையை வந்து தராங்க. இந்த தொகை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சிறு பகுதி இந்த மக்களுக்கு வந்து அந்த சுயேட்சை எம்எல்ஏ வந்து தராரு. ஆனா பணம் தான். அந்த சுரங்க நிறுவனம் வந்து 100 கோடி ரூபாய் முதலீடுல ஆரம்பிக்கப்பட்டு கடைசியில அது சில வருடங்கள்ல 1500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டும் அளவுக்கு அந்த சுரங்க நிறுவனம் வந்து ஆயிடுச்சு. இப்படிதான் அந்த சுயேட்சை இப்படி வந்து பாத்தீங்கன்னா தேர்தல்கள்ல பணம் வந்து ஒரு பக்கம், ரெண்டாவது வந்து கட்சி தலைமையினுடைய பார்வை வந்து நமக்கு வந்து நம்ம மேல படணும், அப்பதான் நமக்கு வந்து பொறுப்புகளை வாங்க முடியும் அப்படின்ற அந்த பார்வை. இந்த அமைப்பு முறை என்பது, இந்த சிஸ்டம் வந்து இந்த இதுல வந்து மாற்றம் ஏற்படவில்லை என்றால் மிகப்பெரிய அளவுக்கு எந்த முன்னேற்றம் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லி இந்த நூலாசிரியர் முடிக்கிறாரு. இதுல கடைசியா சொல்ல வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மீண்டும் சொல்ற அரசியலில் அக்கறையற்றவர்களால, அரசியல்லாம் மோசமானவர்கள் என்று நினைப்பவர்களால தான் வந்து இந்த மோசமான நிலைமையே வந்திருக்கிறது என்பதை அவர் ஆழமாக அழுத்தமாக கூறியிருக்கிறார் அப்படின்றது சொல்லி வந்து முடிச்சிருக்கு.